செத்து போயிடுச்சா? உயிரோட இருக்கா? உயிர் தாங்க, மீன் நல்லதான். இது ட்ரெஸ் தான் உயிரோட தண்ணி சுத்தம். மண்டையே அரை கிலோ வரும் இருக்கு. காலையிலேயே அவ்வளோ கும்பல் ரஷ்ஷாக இருக்குது ரொம்ப. அழகாக இருக்குது பச்சை பச்சே. இந்த அக்காவை எடுத்து ஒரு 5 ரூபாய்க்கு போலாமா? கொஞ்சம் பாருங்கம்மா. புதினா 5 ரூபாய். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா காய் வாங்கினேன். சரி அதான் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கிறதுனால வந்துட்டு காய் அவ்வளோக்கா வாங்கலை. கீரை மட்டும் வாங்கிட்டு உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட் வாங்கிட்டேன். குடமிளகா வந்து ஏதாவது குடமிளகா ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் சரி அது வெள்ளரி பழம் பாரு சூப்பராக இருக்குது. வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். வெள்ளரி பழமா? ஜூஸ் போட்டால் நல்லது உடம்புக்கு. வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் எல்லோ. இப்போ யாருமே சிக்கன் வாங்குறதில்ல. வெயிலுக்கு வந்து சிக்கன்லாம் யாருமே வாங்க கிடையாது. எல்லாம் மீன் கடையில் பார்த்தா அவ்வளோ கும்பல். என்ன இது நல்லா பழுத்து போய் வெடிச்சிருக்கு பாரு. நல்லா இருக்குமா? ஜூஸ் போட்டு சக்கரை போட்டு ஜூஸ் பண்ணணும். அப்படியே இந்த ஜூஸ் மாதிரி இருக்கும். தர்பூசணி மாதிரி. தேன் மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்கும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் வாங்கினேன், இல்லைனா வாங்கியிருக்க மாட்டேன். எல்லாமே உயிர் மீனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் சரி வாங்க. சிக்கன்லாம் வெயிலுக்கு வந்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறனால தான் சிக்கன் வாங்கலை. மீன் என்ன மீன்மா? ஜிலேபி கெண்டையும் இது கட்லாவும். இது கெண்டை மீன். ஜிலேபி கெண்டை மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி நம்ம என்ன லஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி வைக்க போகிறோம். மீன் மண்பானையில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் வறுவலுக்கும் குழம்புக்கு தான் அந்த மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து இது வந்து மீன் குழம்புக்கு எடுத்துடலாம். தலையும் சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம். இது வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஓகேவா? போதும். ஓகே. இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
இது இன்னும் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் போடலையா? இப்போ போடுவோம். இதை இது பண்ணிட்டு தாளிச்சு போடுவோம். என்ன போட போறீங்க? இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து மெயினாக வந்து முக்கியம் வந்து வெந்தயம் தான். இது வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பொரியட்டும். அடுத்து வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரி கலராக வரணும். அப்போ தான் வந்து கோல்டன் கலர் டேஸ்ட்டாக வரும். கோல்டு கலரில் வரணும். அந்த ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தா சளி பிடிக்காது. மீன் குழம்புக்கு வந்து நல்லா தான் சேர்க்கணும். ஏன்னா குழம்பு வச்சவங்க அப்படியே சளி பிடிக்கும். சீரக சாப்பிட்டா தான் சளி பிடிக்கும். அதுவும் உனக்கு தான் வந்து ரொம்ப சளி பிடிக்கும். நல்லா வந்து சாப்பிடணும். வெயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் காலைல டெய்லியும் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து வெறுவீட்டில் வந்து குடிக்கணும். அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் தான் சமைக்கணுங்கிறாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. ஸ்மெல் சூப்பராக இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? அது பூண்டோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆசம். செசம் ஆயில். ஆயில்? செசம் ஆயில். இங்கிலீஷ் வந்து செசம் ஆயில். ஆமாம். நல்ல எண்ணெய், செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய். இப்போ நான் செசம் ஆயில்னு சொல்லலைன்னா நீங்கள் நல்லெண்ணெய்க்கு குட் ஆயில் தானே சொல்லிப்பீங்க. நல்லெண்ணெய்க்கு குட் ஆயில், நல்ல பிள்ளைக்கு குட் கேர்ள். அதான் அது மாதிரி தான் வரும். நல்லெண்ணெய்க்கு குட் ஆயில், நல்ல பிள்ளைக்கு குட் கேர்ள். வந்து எப்பவுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்ல நேரம் சொன்னல, நல்ல எண்ணெய்க்கு வந்து குட் ஆயில், நல்ல பிள்ளைக்கு குட் கேர்ள். சிரிப்பே வரல. நான் சிரிக்கவே சொல்லலையே. நான் எப்போ சிரிக்க சொன்னேன்? சிரிக்கவே சரி, நான் சிரிக்க சொன்னேன். நான் சிரிக்க தரேன். இப்போ வந்து நம்ம வந்து என்னாச்சு? ஆஃப் ஆயிடுச்சா? காத்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அதே எடுத்துக்க. கருவேப்பிலை நிறைய போடணும். ஏன்னா கருவேப்பிலை வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இடம் முடியாது. அதனால கருவேப்பிலை நிறைய போடணும். கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை வந்து எல்லாத்துலேயுமே சட்னி அரைக்கும் போது கருவேப்பிலை வந்து எல்லாத்துலேயுமே சேர்க்கணும். எண்ணெய் சட்னி எல்லா சட்னியுமே வந்து கருவேப்பிலை சேர்க்கறது ரொம்ப நல்லது. எனக்கு வந்து கருவேப்பிலை மல்லி இப்படின்னா தான் எனக்கு நிறைய தேவைப்படும். மற்றது கூட எதுவுமே காய்கறிக்குலாம் அவ்வளோக்கா தேவைப்படாது. ஆனால் இப்போ விற்கிற விலைக்கு இப்படி தான். என்னன்னா காய் வந்து கேரட்டு வந்து கிலோ வந்து 80 ரூபா, பீன்ஸ் வந்து 150 ரூபா. கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். பீன்ஸ் வந்து கிலோ 150 ரூபா. அதனால காய் வாங்கி நம்ம 2 வாரம் ஆச்சு இல்லையா? அதனால வந்துட்டு இன்றைக்கி போய் காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா காய்கறி கடையில் வந்து பீன்ஸ் வந்து கிலோ 150 ரூபா, கேரட்டு கிலோ 80 ரூபா, உருளைக்கிழங்கு 50 ரூபா. அதனால் காய் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. அதனால் காய் வந்து கம்மி பண்ணிட்டேன். காய் வாங்க சரி 2 வாரம் ஆச்சு காய் வாங்கி சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கர ரேட்டு எல்லாமே. கொஞ்சம் ரொம்ப நாளாவே வந்து காய் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதனால நான் காயே வாங்குறதில்லை. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன். சோம்பு தானே சொல்லுவீங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி ஊற வச்சுட்டேன். அதனால் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சிட்டு தக்காளியை வந்து அதிலே கரைச்சிட்டு கரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து கரைச்சி தான் வைப்பாங்க. வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதக்க மாட்டாங்க. நல்லா இருக்காது. சூப்பராக இருக்கும் வதக்கி வைக்கிறதோட. வடிகட்டுறீங்களா? இந்த புளிச்சக்கையில் ஏதாவது மண் கல் இருக்குமான்னு கேட்குறீங்களா? இல்லை ஏதாவது டிப்ஸ் இருக்கா? டிப்ஸ் என்ன? இது வந்து இந்த பித்தளை பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விளக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் பித்தளை பாத்திரம்லாம் விளக்கலாம். பித்தளை பாத்திரம் விளக்கும்போது பழிச்சு இருக்கும். அந்த புளி நறுக்கிறவங்கள்ட்ட வந்து அந்த புளியோட காம்பை வச்சு பாத்திரம் பித்தளை பாத்திரம் வந்து விளக்குவாங்க. நல்லா இருக்குமா? ஆமாம். இப்போ வந்து தக்காளி கலந்துட்டு இதுதான் கரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தக்காளியை வந்து 4 தக்காளியுமே இதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். நிறைய புளி போட்டிங்கன்னு நினைக்கிறேன். கரைச்சிட்டிங்களா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே. இதுக்குள்ள கருவேப்பிலை இதை வச்சு கரைக்கும் போது கருவேப்பிலையை சேர்த்து கரைக்கணும்.
அதான் நல்லா இருக்கும். ரசமே வச்சுருங்க போல். ஆமாம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே இதிலே போட்டு கை வச்சு நல்லா கரைக்கணும். இவ்வளோ போடுறீங்க? 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். அதான் இவ்வளோ ஏன்? டீஸ்பூன் தானே, டேபிள் ஸ்பூனாக தான் அதிகமாக வரும். இதுதான் டீஸ்பூன். சின்ன ஸ்பூன் இருக்கு பார்த்தியா, அது டீஸ்பூன். அதனால் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடுறேன். இப்போ இதை வந்து கையை வச்சு நல்லா கரைச்சோணும் இல்லையா? இதான் கரைச்ச குழம்பு, கரைச்சி வைக்கிற மீன் குழம்பு. அவ்வளோதான். உயிர் மீன்லாம் வந்து இப்போ இது உயிர் மீன் தானே, இது அப்படியே ஊற்றிட்டு மீன் போட்டு அவ்வளோதானா? அப்படியே ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்து திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் போடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீனை போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், எண்ணெய் பிரிஞ்சு விட்டாவே. ஓகேவா? வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஊற்றிடலாம். எப்படி இருக்குதுயா திக்கா? மீன் வறுவலுக்கு வந்துட்டு எல்லாமே கடையில் வாங்கி பொடி போடுவாங்கல்ல, நான் எப்படி நான் போடுவேன், மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு லெமன் புளி போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சாவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து பூண்டு மட்டும் ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நசுக்கி போட்டால் சூப்பராக இருக்கும். கடம் மசாலா தூள்லாம் வந்து போடவே வேண்டியதில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு 4 போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சது. வீட்டிலே அரைச்சது. இதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இதெல்லாம் எப்படி அரைச்சிங்கன்ட்டு ஒரு வீடியோவில் போடுவோம். நம்ம போட்டலாம், அது நாளைக்கு போடலாம். இது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டாச்சா? அடுத்து தூள் உப்புமே வந்து நம்ம வந்து கடையில் வந்து சால்ட்டு வைக்கிறதுல அது வாங்கவே கூடாது. அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? இந்த கல்லுப்பு வந்து ஒரு மிக்சி சாரில் போட்டு நுணுக்கி வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர்லாம் போட மாட்டீங்க? வேணாம், கார்ன்ஃப்ளவர் போடலாம், அது முறுமுறுப்பு தன்மைக்காக போடுறது. இது சூப்பராக இருக்கும், கலப்படமே இல்லாததா? அடுத்து லெமன் போட்டுக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லெமனை வந்து ஒரு அரைப்பழம் எடுத்துருக்கேன் நான், இதெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு நல்லா பெசரிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப திக்காக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஏன்னா மல்லித்தூள்லாம் வந்து நம்ம ஜீரகம் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். இந்தளவுக்கு போட்டு சோம்பு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு இதை நைஸாக வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். வந்து இந்தளவுக்கு அடித்தாச்சு. இப்போ வந்து குறைன்னு அடிக்குமா? அவ்வளோதான் அடிக்க முடியும், ஏன்னா பூண்டு எல்லாமே போட்டு அடிக்கிறோம்ல. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சுட்டு இப்படி பெசனாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற தூள்லாம் வேஸ்ட்டு, அதை என்ன கலக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம இது மாதிரி செய்யும்போது. லெமனு, மல்லித்தூள், மிளகாத்தூள், வீட்டில் இருக்கிற மல்லித்தூள், கடையில் வாங்குற மல்லித்தூளில் வந்து என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியாது, மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் எல்லா மசாலாவும் சேர்த்து தான் அரைப்போம். கொதி வந்துருச்சுமா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், இப்போ பெசரியாச்சா? அப்படியே ஒரு 1 ஹவர் ஊறிச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த மசாலா ஃபுல்லாக இதில் வந்து இறங்கிடும். அப்போ வந்து நம்ம வந்து இது ஸ்போக் வச்சு குத்தலாம். எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம், உள்ளர நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாம், அது இறங்கிடும் நல்லா, மீனில் வந்து நல்லா மசாலா இறங்கிடும். அவ்வளோதான். அரிசி ஊற வச்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, மீன் போட்டுக்கலாம். இது வந்து முழுமையாக தான் வந்து அப்படியே, இல்லைன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக மேலே இருக்கும். அப்படியே இருக்கட்டும், ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம். அதுதானாமா? குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்காக எனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான். மாங்காய் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். மாங்காய் இப்போவே பார்த்தா சாப்பிடும் போல இருக்கும். ஆமாம், மாங்காய் வாங்கலை, மறந்துட்டேன். சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பாட்டிகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அவங்களுக்கு நிறைய பிடிக்குமா சீ ஃபுட்ஸ்னா? ஆமாம், பாட்டி வீட்டில் கெஸ்ட்டு நிறையா இருக்கும். இது என்னது? ரசம், லெமன் ரசம். ஓஹோ, லெமன் ரசம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து லெமன் ரசம் தான், புளி போட்டு வைக்க விட லெமனில் வச்சா தான் நல்லாயிருக்கும். லெமன் குளிர்ச்சி, ஆனால் புளி ஹீட்டா? ஆமாம், வெயிலுக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்.
சூப்பராக இருக்குமா? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது மிளகு ஜீரகம் போட்டுனா இடிச்சு படிச்சு 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி சுடுதண்ணியில் வேக வச்சுக்கலாம்ல? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கரைச்சி வைப்போம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது எதுக்கு? மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மீனுக்கா? சாதம் வச்சுட்டேன், மீனை மட்டும் வறுத்து எடுத்தோம்னா வாவ். கட்டணி 4 பீஸா கூட தான் நல்லா வேகும். பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா வந்து கருகி போயிடும். பயந்துட்டீங்களா? வெங்காயத்தில் என்ன பயப்பட அங்கே இருப்பாங்களா? போ. முடிஞ்சு போச்சு. ஏய் ஓவராக பண்ணல. நான் பக்கத்தில் நின்று சமைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தும்மல் எப்படி வரும்? எனக்கு தும்மல் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். இது ரசம் வந்து கலச்சி வச்சுக்கோம். அடுத்து மீன் குழம்பு தேன் மாதிரி இருக்குதுயா. அடுத்து சுட சுட சாதம். ஆவி பறக்குது. இந்த வெயிலுக்கு ஆவி பறக்க சாப்பிட்டா இங்கே ஆவி பறக்குது, உங்க மூஞ்சில வேர்க்குது. ஊசுது, அப்படியே தண்ணியாக ஊசுது. உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஆவி போய் வேர்த்து ஊற்றுது. ஆவி உடம்புக்குள்ள போயிடுச்சா? ஆமாம், ஆவி உடம்புக்குள்ள போயிடுச்சு. எப்படா? நல்லா இருக்கு. மீன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிக்கலாம்.